ஒரு நல்ல தீர்மானங்கள் 16 தீர்மானங்களை இயற்றி இந்த 16 நம்பர் ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானங்கள் இயற்றப்பட்டு கட்சியினுடைய அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கிற கூட்டமாக இதை பார்க்கிறோம். டேய் போடா போடா, பாத்து ரெண்டு மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல போடா. பள்ளத்தாக்கில் 26 பேர் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டு காஷ்மீர் இரத்த சேற்றில் மிதந்து கொண்டிருக்கிற அன்றைக்கு அதிமுக பசுமை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி விருந்து. சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனு. பாமரன் உழைக்கின்ற பாமரனுக்கும் பதவி கிடைக்கும் என்ற ஒரு அங்கீகரிப்பு தான் இந்த விருந்தும் அவர்களுடைய உபசரிப்பும். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. When Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி நகரம் தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். முடியலப்பா, வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அத சொல்லல சார், 5-6 இடியா பத்த கொச கொசன் போட்டு கையில கொடுக்கிற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவை நதி கலங்கி இந்திய மக்கள் கண்ணீரிலும் 6 துயரிலும் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு தலைமை விருந்து கொடுக்கறான்னா தலைமை பண்பாவது இருக்கா? பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு கேப் மாதிரி பிட் பாக்கெட் சந்தல தேடுறவன் பொந்தல தேடுறவன் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி சார் இது. நிர்வாகிகள் வந்துட்டாங்க, ரத்து செய்ய முடியாது. மாவட்டங்கள்ல இருந்து நிர்வாகிகள் வந்துட்டாங்க. இன்னைக்கு இப்படி வீரமாகற நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. அப்ப இது வந்து தவறான செயல் அல்ல. அதிமுக தொண்டனை உற்சாகப்படுத்துவது, அதிமுகவிற்கு வலு சேர்க்கின்ற நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு விருந்து. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டாங்கோழிய போட்டாங்களா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல, நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப் பயல, பேப் பயல, ஈத்திர பயல, பேப் பயல, ஈத்திர பயல. பைத்தியம் முடிச்சிருக்கு நம்பிட்டு இருக்கீங்களா? எதுக்கு சிரிச்சு நீ பல்ல புடிங்க வெளியறிஞ்சிருவேன். இத வந்து ஒரு குற்றமாவோ அல்லது வேற எந்த நோக்கத்தோடையும் பார்த்தா அது எப்படி பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்லிட்டு போங்கண்ணே. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? என்னங்க கொடுமை இது? அண்ணா ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு ரத்து பண்ணு. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? ஏய் சொல்றா. அண்ணா இது பெரிய நிகழ்ச்சி இல்லைன்னா, இது வந்து மாவட்ட செயலாளர்கள் மரியாதை சந்திப்பு தான். இத வந்து ஒரு பெரிய தவறு இல்லையா? நெருப்பாவில் இருக்கு. சரி, ஓகே, அது தவறு இல்லைங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இல்ல தவறுன்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. இது எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய் பகல்காமுடைய இந்த சம்பவத்தை வந்து கண்டிக்கணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த உணர்வு வேறு. ஆனா சாதாரணமா திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை போய் அதுல போய் நம்ம அரசியல் பாக்குறது என்னுடைய கருத்து. நான் எங்க 2 பிஸ்கட் போட்டா அவர் 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஒரு பாமரன் செய்ய மாட்டான் சார். புகழேந்தியனுக்கு அந்த அதிகார போதையும் அதிகார வெறி பிடிச்சிருச்சு. ஆனா ஏன்டா பயப்படுற? அவன் வாயால தெரியாதனமா நம்மள ரவுடி பண்ணிட்டு அப்புறம் தொலைக்காட்சியில இல்ல வார்த்தைகளை தடுத்து பயன்படுத்த வேண்டாம் சீனிவாசன். இல்ல அப்படி பேச பயன்படுத்தாதீங்க. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ?
போவோம் என்ன பண்ணிடுவானுங்க? வேண்டாம் இல்ல இல்ல நான் அதை சொல்லல. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். கோலேந்தியனுக்கு மரியாதைக்குரிய கோலேந்தியன் இல்ல இல்லங்க நான் சொல்ற ஒரு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருங்க, நீங்க ஒரு இயக்கத்தோட தலைவரை நீங்க வந்து குறை பேசலாமா? நான் கேட்கிறேன். ஆமா ஒன்னும் பெருமைய நீதான் மெச் போன பக்கத்தவனுக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயி பார்த்து ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க சொல்லுங்க. ரைட் நான் பாரதிய ஜனதா ஒரே கட்சியுடைய நிமிஷம், அதே ஒரே வழியிலே நிமிஷம். சொல்லுவேன். ரைட் நான் பேசுறேன். அப்போ சரி சரி ஓகே ஓகே மக்களுக்கு தான் அது வந்து சேரும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? வேற எந்த கட்சியிலேயாவது இந்த அடிப்படையை நீங்க பார்க்க முடியுமா? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. அதுல எந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்ல. ஏன் வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த மேடையில வந்து அவர் கருத்து தெரிவிக்கலைன்னா ஒரு இந்தியாவோட உள்துறை அமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணிய தலைவர் முதலா கூட்டணி அறிவிக்கிறதுக்கான நிகழ்ச்சி அது. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அதுல போய் ஒரு தர்ம சங்கடத்தையும் தடையுறையும் ஏற்படுத்த வேண்டாம்ன்றது இதுல என்ன தர்ம சங்கடம்? இல்ல புரியல. இருங்க இதுல என்ன தர்ம சங்கடம்? எதிரணியில இருக்கிற யாரையாவது கூப்பிட்டா பேச வைக்க போறாங்க? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணின்னு பக்கத்துல அவரை வச்சுக்கிட்டு சொல்றாரு. இதுல என்ன தர்ம சங்கடம்? அவர்கிட்ட பைக்க கொடுக்கறதுல என்ன தர்ம சங்கடம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இன்றைக்கு ஒரு திமுகவை வீழ்த்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக 26 சட்டப்பேரவை தேர்தல் எதிர்க்கட்சிகளுக்கு அமைந்திருக்கிறது. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. தெரியுது சார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கையை பெற்று ஒரு தலைவர் முடிவெடுத்தால் தொண்டர்கள் அதை பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு வலிமையும் ஒற்றுமையும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமான ஒரு சபதம் நிறைவேறி இருக்கிறது. இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரு சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா அம்மாவுக்கு மேல மாமியார சொல்லிட்டோம். அந்த அடிப்படையில 26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு களம் அமைத்திருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். வில்லனா இருந்தா ஆக்ஷன் ரூட்ல போலாம். காமெடியனா இருக்கானே, சோ காமெடி ரூட்ல போக. இங்க என்னென்னமோ சொல்றாங்க. நண்பர்கள் பேசுறப்ப நான் தாமதமா வந்தேன். பாஜகவிற்கு வாக்குகள் இருக்குதா இல்லையா, இந்த ஆய்வு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அதிமுகவிற்கு தான் கவலை, அதிமுக தொண்டனுக்கு தான் கவலை. அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில 8 கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பையன்ட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஏப்பா உன் குருவே அப்படி சொல்றேன்? அந்த எனக்கு குரு. அதை அறுவடை செய்கின்ற களப்பணியிலே தொண்டர்களும் கட்சியும் இறங்கி இருக்கிறது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மக்கள் பேராதரவை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணம் செய்கிற இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இல்ல உங்க மேல அக்கறையாவும் தான் சொல்றாங்க. இப்ப மகத்தான மக்கள் சக்தி அதிமுக அப்படின்னு தான் திரு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. அப்படியான ஒரு மக்கள் சக்தி இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சதுனால ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். செல்வி ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைவர் இருக்கும் போதே அப்படித்தான் 2004 ஆச்சு. 2021 அப்படிதான் தோல்வி, 19 தோல்வி, 26 அதே நிலைப்பாடு தான் இருக்கும். உங்க தம்பி வச்சுக்கிட்டு பேசாதீங்க. அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? அவங்கள வந்து கலைப்போட இருக்கிற ஒருத்தர தலைவர் கூப்பிட்டு தேர்தல் வந்துருச்சு, அதனால நம்ம சுறுசுறுப்பா பணியாற்றணும்னு ஒரு விருந்தும் ஒரு மரியாதையும் ஒரு சிறப்பும் செய்யறது வந்து அது ஒரு குற்றமா பார்த்தா அது எப்படி சார்? அங்கதான் ஏன் மரியாதை நீங்க கவனிக்கணும். மொச்ச கூட்ட திங்கிற பண்ணி நீ
ஓ மரியாதை மாடா பாரதேசி பயமவன சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.